ராஜராஜன்ற பேரே மன்னன். அவன் கட்டிய பெரிய கோயிலிலே புத்தருடைய உருவத்தை செய்து வைத்திருக்கிறான். பற்றெழுத்தை தமிழ் எழுத்தாக மாற்றிய ஒரு செய்தி அவர் வாழ்க்கையில் தான் முதல்ல நடந்தது. நாடோடிகளாக சுற்றி கொண்டிருந்த மக்களை ஒரு இடத்துல உட்கார வச்சார். அதுல என்னென்ன ஜாதி இருந்ததுன்னு அவர் சொல்லி கொடுக்குறார். கம்மாளச்சேரி, பார்ப்பனச்சேரி, பறைச்சேரி, தீண்டாதார் சேரின்னு ஒண்ணு வரும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். சதய திருநாள், ராஜராஜனுடைய பிறந்த நாள், ஐப்பசி சதயம் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் சதய திருநாள் நடைபெற்று வருகிறது. இதற்கு கல்வெட்டு சான்றுகள் பல இருக்கு. ராஜராஜனை பற்றி பெருமை பேசணும் அப்படின்னா நமக்கு நேரமோ இல்லை காலமோ பத்தாது. ஏன்னா அவ்வளோ புகழுடைய ஒரு சிறந்த மன்னன், ஆங்கிலத்தில் எம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி பல அரிய தகவல்களை, பல செய்திகளை நமக்கு சொல்றதற்கு நம்மளோட எப்பொழுதும் பயணம் செய்கிற மூத்த பேரறிஞர் பூங்குன்றன் ஐயா, முனிவர் பூங்குன்றன் ஐயா நம்மளோட வந்திருக்காங்க. அவர்கிட்ட பல ராஜராஜனை பற்றிய பல சிறப்புகளையும் நம்ம கேட்டு அறிந்துக்கலாம் அப்படிங்கிறத. அதனால மண்மரபு நேயர்களே எங்களோட இணைந்திருங்க. வாங்க நம்ம ஐயா பார்ப்போம். வணக்கங்க ஐயா. வணக்கம். ராஜராஜன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய வரலாற்றில் ஒரு சிறந்த ஒரு மனிதன் இல்லையா? அது மனிதனாக கொண்டாடப்படுகிறார், இன்றளவும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பேரரசன். அவரை பற்றி உங்ககிட்டேருந்து பல செய்திகளை தோண்டி எடுக்கணுன்றதுதான் எங்களுடைய பேரை பார்க்கலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. ராஜராஜன் சோழ மன்னர்களிலே மிக மிக்க மன்னனாக திகழ்ந்தவன். அவன் வாழ்க்கை, அவன் வளர்ப்பு எல்லாமே எதிர்காலத்தில் பெரிய அளவுக்கு வருவான் என்ற நிலையை காட்டிக்கொண்டிருந்தது. அந்த ராஜராஜன் உருவாக்கம் பெறுவதற்கு செம்பியன் மாதேவி என்ற அம்மையாரும் அவருடைய தமக்கையார் குந்தவை பிராட்டியாரும் பெரும்பங்கு ஆற்றினார்கள். அதற்கு நன்றியாக 2 பெண் மக்களுக்கு அவருடைய பெயரை வைத்தார். ஒரு பெண்ணுக்கு மாதேவடிகள் என்று பெயர் வைத்தார், இன்னொரு பெண்ணுக்கு குந்தவை என்ற பெயரை வைத்தார். அந்த அளவுக்கு நன்றியுடன் வாழ்ந்த ஒரு மனிதன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல கோயில்கள் கட்டுவதற்கும் பல கோயில்கள் பராமரிப்பதற்கும் பல செய்திகளை, பல கொடைகளை அவன் கொடுத்திருக்கின்றான். மக்களும் அவன் காலத்தில் நிறைய கொடைகளை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லா சமயங்களையும் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு இருந்தது. அவன் சிவன் பாத சேகரன் என்று கூறிக்கொண்டாலும் பௌத்த பள்ளிக்கு பெரிய பள்ளித்தந்தத்தை கொடுத்தவன். அது மட்டுமில்லை, அவன் கட்டிய பெரிய கோயிலிலே புத்தருடைய உருவத்தை செய்து வைத்திருக்கிறான். அது அவனுடைய சமயப்புறையை நமக்கு காண்பிக்கின்றது. அடுத்தது, நாடுபுறமும் அளவெடுத்து எந்த நிலத்துக்கு எவ்வளவு வரி, நிலம் பயன்பாட்டில் இருந்தால் வரி வாங்குவது, பயன்பாட்டில் இல்லை என்றால் வரி வாங்குவதில்லை என்ற ஒரு முறையை கொண்டு வந்தான். காடு எது, புறம்போக்கு இது என்றெல்லாம் அதில் அவங்க அதை துல்லியமாக கணக்கெடுத்து அந்த இதுகளை, நிலத்தை அளந்த பெருமை அவனுக்கு தான் உண்டு. அவனுக்கு இன்னொரு பெயரும் உலகளந்தான் என்ற பெயரும் உண்டு. இந்த நிலத்தை அளந்ததால் தான் அந்த பெயர் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல பல செய்திகளை சொல்லலாம். திருக்கோயிலூர் கல்வெட்டு அவனுடைய தாயாருடைய ஊர். அது அவனை பற்றி சொல்லும்போது ஒரு அழகான வாக்கியத்தை சொல்லுவான். புலியை பயந்த பொன்மான். அந்த அம்மாவை பொன்மானாகவும் இவனை புலியாகவும் உருவகித்து பாடப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான வாக்கியம். அது உண்மையிலேயே அது ஒரு கவித்துவம் வாய்ந்த ஒரு வாக்கியம். புலி என்பது சோழருடைய குறியீடாக இருந்தாலும் அதை பொதுவாக ஒரு வீரத்தினுடைய சின்னமாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் அவனை புலியோடு ஒப்பிட்டு சொன்னது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். கிராமத்து வாழ்க்கையிலும் கூட அவனுடைய பங்கு பெருமை பெற்று இருந்தது. கவரிப்பாக்கம் என்ற ஊரிலே பல கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. அதிலே ஒன்று இவனுடைய ஆணையை கூறுகின்ற கல்வெட்டு.
அது வந்து கிராம சபை எப்படி நடக்க வேண்டும், பெண்களுக்கு என்ன உரிமை கொடுக்க வேண்டும், என்ன மாதிரியான நடப்பை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அந்த ஆணையிலே குறிப்பிட்டிருந்தார். அது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. பல இடங்களில் அவனுடைய கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் எந்த மரபு பின்பற்றப்பட்டதோ அந்த மரபை பற்றி பெருமையாக பேசுகின்ற ஒரு போக்கு, அந்த மரபை முன்னிறுத்த வேண்டும் என்று கருதுகின்ற ஒரு போக்கும் அவனிடம் நிறைய இருந்ததை பார்க்கின்றோம். அரசியலிலும் கூட சிற்றரசர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஆதரித்து அவருடைய ஆதரவை பெற்றவன். அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகளிலே சிற்றரசர்களுடைய பங்கு பெரியதாக இருப்பதை பார்க்கின்றோம். அவர்கள் இவனுக்காக பல கொடைகளை கோயில்களுக்கு கொடுத்ததையும் பார்க்கிறோம். அந்த மாதிரி பல வகையான சிறப்புகளை பெற்ற ஒரு மனிதன். சோழர் ஆட்சியிலே அவனுக்கு முன்பும் இந்த அளவுக்கு பெருமை பெற்றவர்கள் இல்லை, அவனுக்கு பின்பும் இந்த அளவுக்கு பெருமை பெற்றவர்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க. இப்போ நாங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு எழுத்தை வந்து முறைப்படுத்தி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. இன்றைக்கி நாம் எழுதுகிற அந்த தமிழ் எழுத்தை ஓரளவுக்கு அதாவது ஸ்டாண்டர்டைஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வரைமுறைப்படுத்தினது இவனுடைய காலகட்டம் தான் அப்படின்னு ஒரு அறிஞர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அது உண்மையா? அந்த தகவல்னு சொல்லுங்கள் சார் நீங்கள். ஏன்னா நம்ம பல்லவனுடைய அந்த இதில் ராஜசிம்மனுடைய கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா அந்த அழகான ஒரு வரி வடிவில் கேலியோகிராஃபின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம், அந்த அழகில் இருக்கும். இவருடைய கல்வெட்டுகள் கூட அப்படியே அழகாக படிக்கிற மாதிரி தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அதை பற்றியும், அதாவது கல்வெட்டுகள் பற்றியும் மெய்கீர்த்திகள் பற்றியும் கொஞ்சம் எங்களுக்கு. மெய்கீர்த்தி என்பது இவருடைய அறிமுகம். அதாவது கல்வெட்டில் ஒரு அரசன் எந்த மாதிரியான வெற்றிகளை பெற்றான், அவன் செயல்பாடு என்ன என்பதை பற்றி கூறுவது தான் மெய்கீர்த்தி. மெய்யான கீர்த்தி என்று அதற்கு பொருள். அந்த மெய்கீர்த்தியை உருவாக்குவதற்கு 10 பதிகம்தான் அவனுக்கு வழிகாட்டியது என்ற ஒரு கருத்தும் உண்டு. 10 பதிகத்திலே அந்த அரசனுடைய வெற்றிகளை பற்றியெல்லாம் சுருக்கி அழகாக கூறியிருப்பார்கள் ஒரு எளிமையான நடையில். அதே மாதிரி தான் இவருடைய கல்வெட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெற்றிகளை பற்றிய செய்திகளை வரிசைப்படுத்தி எந்த ஆண்டில் எது நிகழ்ந்தது என்று வரிசைப்படுத்தி கூறுகின்ற ஒரு போக்கு உருவானது. அதுக்கு முன்பு அந்த அளவுக்கு ஒரு போக்கு இல்லை. இருந்தாலும் அந்த மெய்கீர்த்தி கடைசி வரையில் அவன் ஆட்சியில் வெற்றி பெற்ற கடைசி ஆண்டு வரையில் உள்ள செய்திகளை வரிசையிட்டு கூறியிருப்பது தான் அந்த மெய்கீர்த்தியுடைய பெருமை. அடுத்தது அவர் எழுத்து முறையை மாற்றினார் என்றால் தொண்டை மண்டலத்தில் தமிழ் எழுத்து, பிறகு சோழ மண்டலத்தில் தமிழ் எழுத்து, பாண்டிய மண்டலத்தில் வட்டெழுத்து, மலையாளத்தில் வட்டெழுத்து. அவர் முயற்சி சோழ மரபில் உள்ள தமிழ் எழுத்து தான் எல்லா பகுதியிலும் வழக்கத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அந்த எழுத்து முறையை அவர் மாற்றினார். வட்டெழுத்தை தமிழ் எழுத்தாக மாற்றிய ஒரு செய்தி அவர் வாழ்க்கையில் தான் முதல்ல நடந்தது. அதற்கு முன்பு சோழ அரசர்கள் நிறைய பேர் வெற்றி பெற்றார்கள். ஆனால் வெற்றி பெற்றதோடு சரி, எந்த மாற்றத்தையும் பெருசாக அவங்க செய்ததில்லை. இவர் தான் வந்து எழுத்து முறையை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் மாற்றினார். அது வந்து இன்றைக்கு வரையில் அந்த எழுத்து முறை பயன்பாட்டில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் உருவாக்கிய எழுத்து முறை தான். எழுத்துக்கள் இருந்தன, ஆனால் அந்த தமிழ் எழுத்து எல்லா பகுதியிலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் செய்தார். மலையாளம் வந்து மலைக்கு அந்த பக்கத்தில் இருந்ததால் அதை அவர் செய்வதற்கான வாய்ப்பு குறைவாக போயிடுச்சு. இருந்தாலும் அங்கேயும் அதை செய்திருப்பார். அந்த அளவுக்கு பெருமையுடைய. நீங்க இப்ப மலையாளம் சொன்ன உடனே எனக்கு வந்து இவருடைய அந்த முதல் வெற்றியாக காந்தலர் சாலை களமறுத்தருளிய அதை பற்றி, ஏன்னா அறிஞர்கள் பல கருத்துக்கள் ஒரு ஆய்வாளர்களும் ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. இந்த காந்தலூர் சாலை அப்படின்னா என்ன, களமறுத்த அது வந்து சாரோடைய வாயிலாக கேட்கணும். அதாவது காந்தலூர் சாலை என்பது ஒரு கல்வி சாலை, பெரும்பாலும் பிராமணர்கள் பயின்ற கல்வி சாலை. அதெல்லாம் வேதம் கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம கடிகை மாதிரி. ஆமா, கடிகைகள் வேதம் கற்றுக் கொடுத்தாங்க, விவகாரம் பற்றி கற்றுக் கொடுத்தாங்க, எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஆயுத பயிற்சியும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக் கொடுத்தாங்க. காந்தலூர் சாலையை அவர் வந்து தாக்குவதற்கு அடிப்படை காரணம் இன்னும் நமக்கு புரியல. ஒருவேளை அது வந்து ஒரு ஆயுத பயிற்சி பெற்ற வீரர்கள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் ஏதாவது சிக்கல் உருவாயிருக்குமா,
கலகம் நடந்திருக்குமா அதுவும் நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த வெற்றியை பற்றி சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. களம் மறுத்துனா அந்த சாப்பிட்ற களத்தை அறுத்து கொடுத்தார் என்றெல்லாம் பேசுகிறார்கள். களம்னா கப்பல், அதை தாக்கி அழித்தார் என்று பேசுகிறார்கள். இது மாதிரி பல வகையான செய்திகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இருந்தாலும் அதிலே ஒரு வாக்கியம், எல்லா மெய்க்கத்திலும் அந்த வாக்கியம் இருக்காது. ஒரே ஒரு ஒரு 4-5 மெய்க்கத்தில் தான் அது வருது. காந்தளூர் சாலை களம் மறுத்தருளி மலையாளரை தலையறிந்து என்று வரும். அது ஒரு புதுசா இருக்கிற ஒரு வாக்கியம். இப்போ மலையாளரை தலையறிந்து செயல் செய்வதற்கான செய்தி நமக்கு இன்னும் பிடிபடலை. அது வந்து கழகத்தை தான் அடக்க போனாரா மற்றது நமக்கு சரியா சொல்ல முடியல. ஒருவேளை பிராமணருடைய இது மேலாதிக்கம் ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதற்கு இந்த காந்தளூர் சாலை மேலே படையெடுத்தாரா என்பது நமக்கு புரியல. ஆனால் ஒரு வகையான படையெடுப்பு தான் அது. அதுவும் முதல் வெற்றியாக அதை சொல்லிக் கொள்கிறார். இவர் மட்டுமில்லை, பிறகு பிறகு வந்த ராஜேந்திரன், ராஜாதிராஜன், சுந்தரபாண்டியன் வரையில் இந்த வெற்றியை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைச்சி கொண்டு தான் இருக்கின்றன. ராஜேந்திரனுடைய அந்த வெற்றிகளுக்கும் இவங்க அப்பா ராஜராஜன் போட்ட அந்த ஒரு அடித்தளம் வந்து ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற. இவருடைய வெற்றிக்கு அடித்தளம் போட்டது உத்தம சோழன். அவர் தான் வந்து போர் இல்லாத வாழ்க்கை அவருக்கு. அதனால எல்லா பகுதிக்கும் சென்று குற்றம் நடந்ததை கண்டுபிடித்து விசாரணை நடத்தி தண்டனை கொடுத்தார். நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தினார். அந்த அடிப்படை தான் இவர் வந்து பின்னால நிர்வாகத்தை பெருசு பண்ணதுக்கான வாய்ப்பா அமைந்தது. அந்த செயலுக்கான கல்வெட்டுகள் நாடுபுற கிடைக்குது. உத்தம கல்வெட்டுகள் காவேரி பாக்கம், அப்புறம் திருவிடை மருதூர், இன்னும் பல ஊர்களில் அவர் சீர்திருத்தம் பண்ணது. அதுவும் பற்றி குறிப்பாக கோயில் நடந்த சீர்திருத்தங்கள்லாம் நிறைய பண்ணார். அது வந்து இவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கு. அதை வந்து அடிப்படையை வைத்து கொண்டு தான் அவர் இன்னும் பல நிலைக்கு அந்த நிர்வாகத்தை பெருசு பண்ணார். அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அவருடைய இந்த இதெல்லாம் பயன்படுத்தி இன்னும் ரொம்ப தூரம் போய் படையெடுத்து போய் வெற்றி பெறத்துக்கு ஒரு அடிப்படையான இதுவாக இருந்தது இவருடைய இவருடைய மெய்கீர்த்திலே திருமகள் போல பெருநிலை செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமே மனங்கொளன். ஆனா அதுக்கு அடுத்து வர மெய்கீர்த்தில வர அரசர்கள் அவர்களுடைய மனைவிமார்களை வந்து கூட தான் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களாங்க கூட. ஏன்னா அது மாதிரி நமக்கு வந்து மெய்கீர்த்தில நமக்கு வந்து வருது, குலத்துங்க பேரிலேருந்து வருது. புவனமுதுல அப்படின்னா 7 சிவன் அந்த எல்லாருடைய பெயர்களுமே வருது. எனக்கு இப்போ என்ன கேட்கணும்னா, நீங்க பெண்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்குது, பெண்களுடைய இது. அதனால பெண்கள் வந்து இந்த காலத்துல நானே அதிகாரிச்சின்னு சொன்னேன் நான். ஸோ இந்த பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது, அவங்களுடைய ஒரு பங்களிப்பு இவருக்கு, ஏன்னா இவர் வளர்க்கப்பட்டவரே குந்தவையும் செம்பியன். ஸோ இவருக்கு பெண்களுக்கு கொடுத்த அந்த ஒரு இதை வந்து நீங்க ஐயா இல்ல கேட்கலாம். அதாவது ராஜராஜ சோழன் காலத்துல பெண்களுக்கு மதிப்பு கொடுத்தது ஒரு இதுவா இருந்தாலும் அது பெருமையானது குலோத்துங்காப்பிலிருந்து. அதுக்கு 2-3 காரணம் இருக்கு. ஒன்று வந்து குலோத்துங்கா வந்து கீழைச்சாளுக்கிய மரபை சேர்ந்தவர். சாளுக்கியர்களே வந்து சப்த மதர் வழி வந்தவர் சொல்லிக்குவாங்க. அது பெண்ணை தான் அவங்க முக்கியமாக கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த மரபினர் வந்து தன்னுடைய மனைவிமாரை மெய்க்கத்தியில் கொண்டு வர ஒரு மரபை தமிழ்நாட்டில் தொடக்கி வச்சாங்க. அவங்க பகுதியில் எப்படின்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் சொல்லும்போது குலோத்துங்கா பேரிலேருந்தே இந்த மெய்க்கத்தி வந்து இது மெய்க்கத்தியில் பெண்ணை அந்த அரசியை கொண்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. அதுக்கடுத்தது இந்த மாதிரி இவங்க போட்டிருந்தாலும் பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான பெருமை வந்து சோழர் காலம் முழுவதும் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. அதுல முக்கியமானது ராஜராஜனுடைய மனைவி லோகமாதேவி திருவையாற்றில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அது மாதிரி பல இளவரசிகள் அரசிகள் கோயிலை கட்டியிருக்காங்க. குந்தவை வந்து இதில் திருமலை என்ற ஊரில் சமண பள்ளியை கட்டியிருக்காங்க, கோயில் கட்டியிருக்காங்க. அப்புறம் தாதாபுரத்தில் கோயில் கட்டியிருக்காங்க, அது சிவன் கோயில் நினைக்கிறேன். இன்னொரு இது தாதாபுரம் இல்லை, ராதாபுரத்தில் சிவன் கோயில், தாதாபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் விஷ்ணு கோவில். 3 கோயிலையும் அவங்க கட்டியிருக்காங்க. அது வந்து பாருங்க பெண்கள் எந்த அளவுக்கு
மேலே இருந்தாங்க, ஐக்கியத்தில் சொல்லலைனாலும். ஆனால் செயல்பாட்டில் அவங்க ஆண்களுக்கு இது சரியா இருந்தாங்க. செம்பியன் மாயை பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க பல கோயில்கள், 1 2 கிடையாது, 40 கோயில்களுக்கு மேலே கட்டியிருக்காங்க. அவங்களுடைய சிற்பங்கள், செப்பு திருமேனிகள் இதெல்லாம் பார்த்தாக்கா அது ஒரு தனி செம்பியன் மாதேவி மரபு என்று சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஐயா வணக்கம். நான் இந்து சமய அறநிலையத்துறையில் செயல் அலுவலர் நிலையிலிருந்து கூடுதல் ஆணையர் வரைக்கும் பல நிலைகள் பணிபுரிந்துவேன். இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறதோட நோக்கங்கள் வேறு. ஆனால் தொல்லியல் அதோட ஆழங்களை, வரலாற்றையும் மிக நேர்த்தியாக தரவுகளோட பதிவு செய்துன்ற முறையில் நீங்கள் மூத்த ஒரு ஆராய்ச்சியாளர்ன்ற முறையில் இந்த ராஜராஜ சோழன் என்பவர் பிற சோழ அரசர்களிடமிருந்து எவ்வகையில் உயர்ந்து வேறுபட்டு அந்த பெயருக்கு தகுதியுடையவராக இருக்கிறார்ன்றதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கய்யா. ராஜராஜன்ற பேரே மன்னன். தமிழ்ல சிலர் இப்போ வச்சிருக்காங்க. அந்த பேரை மாற்றி மன்னருக்கெல்லாம் மன்னன், அதுதான் பொருளுங்க. அவருடைய உண்மையான பேரு அருள்மொழி. அவருடைய உண்மையான பேர், அவங்க பெற்றோர்கள் வைத்த பேரு. இவருடைய பங்கு தமிழ்நாடு முழுக்க, தென்னிந்தியா முழுக்க பல்வேறு மாற்றங்களை, புதுமைகளை கொண்டு வருவதற்கு அடிப்படையாக எல்லா துறையிலையும் அவர் முயற்சித்தார். நில நிர்வாகம், அப்புறம் வருமானம், வரி விதிக்கிறது, இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அந்த காலத்தில் தேவையோ அதுக்கேற்ற செய்திகள்லாம் அவர் கொண்டு வந்தார். அவர் அரசியலில் அது மட்டும் இல்லை, பல பகுதிகளை காடாய் இருப்பதை வேளாண் நிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் வரியை வாங்காமலே இருந்தார். 3 ஆண்டுகளுக்கு வரி கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டார். அது மாதிரி காலந்தோறும் மாறி மாறி கொஞ்சம் கால் வரி கட்டுங்க 2 ஆண்டு கழிச்ச உடனே, அப்புறம் கொஞ்சம் கழிச்ச உடனே அரை வரி கட்டுங்க. இந்த வரிச்சலுகை களர் நிலங்கள் அல்லது காடு மாதிரி உள்ள நிலங்கள் விளை நிலங்களாக மாற்றுவதை ஊக்குவிக்கிறதுக்காக அப்படின்னு. இது பல்லவர் பீரியட்ல காடு வெட்டின்ற வார்த்தை எல்லாம் வந்ததா சொல்றாங்க. வந்ததை தவிர அவங்க ஊக்கம் கொடுத்த மாதிரி எங்கேயுமே இந்த சப்சிடி எல்லாம் கொடுக்கல. இவங்கதான் அதெல்லாம் இது பண்ணாங்க. அதுவும் எங்கெங்க காட்டு பகுதி அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் இவங்களுடைய சிற்றரசர்களை அனுப்பி இவங்களுடைய நிர்வாக முறையை அங்க இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த நிலத்தை பயன்படுத்துகிற இதையும் எடுத்து சொல்லி அந்த மாதிரிலாம் அவங்க அவர் பண்ணார். அவருடைய பின்னால் வந்தவங்களாம் அதை அப்படியே பின்பற்றினாங்க. அதுக்கு மேலே அவங்க புதுசா செய்யல. அவருடைய இதுதான். பொதுவாக பெண்களை உயர்வா கருதுறதுல ஒண்ணு அவர்களை சிரமப்படுத்தக்கூடாது அப்படின்றதும், அவங்க தாய்மை நிலை, அவர்களுக்கான சில பிரிவிலேஜஸ் இருக்கணும்ன்றத உள்கருத்தா கொண்டுதான் இன்று வரை சலுகைகள் பல வருது. அது அந்த காலத்திலே தொடங்கப்பட்டதுன்ற மாதிரி. அதாவது சமய காரணம். சமய விழா 3 விழா நேரம் தான் அவர் சொல்றாரு. ஓஹோ, அந்த நிலாக்கள், இந்த உவா, அந்த மாதிரி அந்த நாட்கள்ல மட்டும்தான் அவங்களை அழைத்து வரக்கூடாதுன்னு. என்ன காரணத்துக்காக நீதிமன்றத்துக்கு அவங்க அழைத்து வரப்பட்டார்கள்? அதாவது பொதுவா நீதிமன்றத்துக்கு அழைத்து வராத நிலை தான் தமிழ்நாட்டில். ஏன்னாக்கா நீ கூட ஒரு பழமொழி, ஏழை சொல் அம்பலம் ஏறாது. அதுக்கு ஒரு பேராசிரியர் சாமி சிதம்பரனார் சொல்றார், ஏழை என்றால் இந்த இடத்துல பெண் அப்படிங்கிற பொருள் சொல்றார். பெண்கள் சொல்லுகின்ற இதுகள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா அந்த சமூகம் ஒரு காலத்துல ஆண்கள் தான் மேல, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற நிலையில் இருந்த ஒரு சூழ்நிலை. இல்ல, தையல் சொல் கேளாயின்னு கூட ஒரு வார்த்தை இருக்கு. அது நிறைய இருக்கு. அதுவும் அந்த பெண்களோட வாக்கு அம்பலமேறாது என்ற பொருள்ல தான் ஒரு பெண் வழி சேர. இல்லைங்க, சமுதாய மாற்றங்கள்ல ராஜராஜ சோழனோட பங்கு, சோசியல் ரீஃபார்ம்ஸ் அப்படின்றது. எப்போ நிலங்களை அந்த இதுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாரோ அப்பவே சமுதாய மாற்றமும் தொடங்குது. சுத்தி கொண்டு இருந்த மக்கள், நடவடிக்கைகளை சுத்தி கொண்டிருந்த மக்களை ஒரு இடத்துல உட்கார வச்சார். அது அவர் செய்த பெரிய மாற்றம். அது பெரும்பாலும் யாரும் செய்யல, அவர் தான் முதல்ல செய்யறாரு. அது ஒரு பெரிய செய்தி. அதுக்கு பிறகு வரவங்க எல்லாம் செய்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அதனால உள் பிரச்சனை வந்தது, இலங்கை வலங்கை பிரச்சனைலாம் அப்படிதான் வருது. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு கோட்பாடு, அந்த கோட்பாடு மோதுதான் முரண்பாடு எல்லாம் வரது. பொதுவா இப்போ சமீபத்துல நில உடைமையில அவர் கொண்டிருந்த கருத்தும் ஜாதிகளின் பால் சில பார் பரிவுடனும் சில பரிவு இல்லாமலும் ஒரு வேற்றுமை காட்டினதா இப்போ ஒரு குரல் எழுந்துட்டு இருக்கு. அது உண்மையா? அது உண்மையில இருந்தது எந்த வகையில இவங்க மாற்றி சொல்றாங்க? அப்படி ஒரு கருத்து இருந்தா சொல்லுங்க. இந்தியாவுக்கு எல்லாருக்குமே
எல்லா மக்களுக்குமான தாய் அப்படின்னு தான் கருத்து இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு சில மக்களுக்கு கெடுதல் பண்றது, ஒரு சில மக்களுக்கு நன்மை செய்யறதுன்ற இதுதான் அவர் கடைபிடிக்கல. அதுவரையில எப்படி கடைபிடித்து வந்தாங்க? அதுக்கு சான்றுகள் சொல்லுங்கய்யா. இந்த அதாவது ஒரு ஊரை பத்தி கொடுக்குறாரு, அதுல என்னென்ன ஜாதி இருந்ததுன்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. கம்மாளச்சேரி, பார்ப்பனச்சேரி, பறைச்சேரி, தீண்டாதார் சேரின்னு ஒண்ணு வரும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தீண்டாமை இருந்திருக்கு இருக்கு. பறையர் தீண்டாதவர்கள் அல்ல. பறைச்சேரி வேற, தீண்டாதவர் வேற என்பது பறையர்கள் தீண்டாதவர்கள் வகையில் வரமாட்டாருன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது ஒரு செய்தி அதுல கிடைக்குது. இந்த மாதிரி சமூக அமைப்பு ஒவ்வொரு இடத்துல தான் இருப்பாங்க, கலந்து இருக்க மாட்டாங்க. நீங்க பார்ப்பனர்னா அந்த சேரினா அவங்க மட்டும் அதிகமா இருப்பாங்க. அதுல நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அங்க பாகுபாடு அவர் கருதவில்லைன்றாங்க, ஆனா தீண்டாமைன்னு ஒண்ணு இருந்ததாவும் சொல்றீங்க. சோ தீண்டாமையை பொறுத்து அவர் கருத்து என்னவா இருந்தது? அதாவது அவர் கருத்து எதுவும் இல்லை, ஏற்கனவே இருந்துக்கிறத எடுத்து சொல்றாரு. சரி, அதை பத்தி விரிவா பேசணும்னா அது 1 மணி நேரம் இருக்கு. இப்ப சமீபத்துல ரொம்ப பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம், ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துலதான் ஏதோ பெருசா சாதிகள் கட்டமைக்கப்பட்டதாகவும் சாதிய தீண்டாமைகள் இருந்ததாகவும், குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சில ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்த சமூகங்கள் கிட்ட இருந்து ராஜராஜ சோழன் நிலங்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்ட மாதிரியுமான விஷயங்கள்லாம் கூட ரொம்ப சமூக ஊடகங்கள்லயும் தொலைக்காட்சிகளும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சுங்க. இது எந்த அளவுக்கு, இதை பத்தி பேசுறதுல எந்த அளவுக்கு அது பற்றின உண்மை தன்மை? இதை வச்சுதான் அந்த காலத்துல வச்சுதான் பார்க்கும்போது இப்ப இருக்கிற மனத்துல வச்சுக்கலாம் பேச முடியாது. அதாவது ராஜராஜன் சில கோயில்களுக்கோ அல்லது பிராமணர்களுக்கோ நிலம் கொடுக்கும்போது சில வளமான பகுதியை இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. பணம் கொடுத்தாரா என்னன்னு நமக்கு தெரியாது, அங்கிருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இது பாண்டியர்னு அதுக்கு முன்ன இருந்தவங்களாம் கூட எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாண்டிய நாட்டுல எதிர்ப்பும் வந்தது, அதை பார்த்துருப்பாங்க. இது ஒரு ராஜான்ற முறையில இந்த மாதிரி செய்யணும், கோயிலுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு அப்புறம் கனியம் சொல்லுகின்ற கனிமுற்றூட்டுன்னு ஒண்ணு, இன்னும் பல இருக்குது. இந்த அடிப்படையில் தான் அவர் இந்த நிலத்தை வாங்கினார தவிர வலுக்கட்டாயமா புடுங்கணும்னு அவர் எந்த முயற்சியும் பெற்றார். இந்த சோழர்கள், அதுவும் குறிப்பா ராஜேந்திரனுடைய காலத்துக்கு பின்னாடி இந்த வங்கக்கடலே சோழர்களுடைய ஒரு பேரு ஏரி அப்படின்னு சொல்றாங்க. வங்கக்கடலை சோழர்களுடைய ஏரி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் எழுத பாக்குறோம். அந்த அளவுக்கு கடல் வலிமை பெற்றவர்களா இருந்தாங்க. சும்மா கடலை நினைச்சா சும்மா கடல் எடுத்துட்டு கப்பல்கள் எடுத்துட்டு போய் பல பகுதிகளை கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு ராஜேந்திரனுக்கு பின்னாடி பேசுறாங்க. மிகப்பெரிய ஒரு மெரைன அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது அதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட இல்லாத இந்த ஒரு விஷயம் ராஜராஜனுக்கு பின்னாடி எப்படி உருவாச்சுங்க இவ்வளவு பெரிய அளவுல? ராஜராஜனுக்கு முன்னே இருந்தது, பெரிய அளவு கிடையாது. அது பெரிய அளவு கொண்டு வந்தது இவர் தான், ராஜேந்திரன். அவருடைய மகன். இந்தியாவிலேயே கப்பல் படையை வச்சிருந்த முதல் மன்னன் ராஜேந்திரன். அது வடநாட்டு அறிஞர் ஒருத்தர் எழுதியிருக்காரு புக்கு. ராஜேந்திரனே ஒரு புக்கு சின்ன புக்கு, அதில் சொல்ற இந்த சோழ அரசர்களே யார்கிட்டயுமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த சோழ மன்னன் ராஜராஜன் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரினா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம். சமூக மாற்றம், நிர்வாகத்துல சீர்திருத்தம், நீர் மேலாண்மையை பெருசு பண்ணது இருந்தது. இவர் பெருசு பண்றவர், நீரை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாதிரி எல்லா துறையிலையும் அவருடைய பணி பெருசா இருந்தது. அதனால ஒரு பேராசிரியர் சொல்லும்போது ஜீனியஸ் அப்படிங்க ராஜராஜன் சொல்லும்போது, தமிழ்நாட்டிலேயே ஆட்சி செய்த மன்னர்கள் பெரிய ஜீனியஸ் அவர் சொன்ன ஒரு பெரிய சாதாரண ஆள் கிடையாது. அதனால ராஜராஜன் பத்தி நான் உணர்ந்ததை விட அவர் நிறைய உணர்ந்து வச்சிருக்கார். அவ்வளவு கல்லூரிகளையும் படிச்சு வச்சிருக்கார், அதை பத்தி நிறைய ஆய்வுகளும் பண்ணி வச்சிருக்கார், நிறைய ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் எழுதியிருக்கார். அதனால அவர் சொன்னது சரியா இருக்கார். 2வது அவர் எதை சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவார், இப்படியும் போக மாட்டார் அப்படியும் போக நடுநிலையோட. ராஜராஜ சோழனை பத்தி ஏராளமான தகவல்களை இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துறீங்க. மண்மரபு நேயர்களுக்கு ராஜராஜ சோழனை பத்தி தெரியாத நிறைய புதிய விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். ராஜராஜ சோழனை பத்தி இந்த மாதிரியான நிறைய அரிய தகவல்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு இந்த மண்மரபு சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. இது ஏராளமான தகவல் கிடையாது, ஒரு துளி தான். உங்களுக்கு வேணா ஏராளமா தெரியலாம், எங்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயங்களா தான் தெரியுதுங்க. செய்திகள் பேச முடியும் அவரை பத்தி. என மனதுல ஓடிக்கிட்டே இருந்த பல கேள்விகளுக்கு மட்டுமன்று திரு வாசுதேவன் சார், அவங்க ஒரு இந்து சமய அறநிலைத்துறையில பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு அலுவலர். அவருக்கும் பல கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கும்
தக்க விடை அளிச்சீங்க. அதோடு மட்டும் இல்லாம முனைவர் ஜீவா அவர்களுக்கும் பல செய்திகளை அவர் கேட்ட அந்த வினாக்களுக்கும் அவர் தொடுத்த வினாக்களுக்கும் நீங்க வந்து மாலையாக கோர்த்து ஒரு மாலை கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நான் நினைக்கிறேன், இந்த மண்மரபு நேயர்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு மனிதன், ஒரு ஜீனியஸ், அந்த ஜீனியஸான அந்த அரசனை பற்றி நாம இன்னைக்கு வந்து தினமுமே நம்ம அவனை கொண்டாடலாம். அந்த அரசரை பத்தி நம்ம தினமும் கொண்டாடலாம். அதனால எங்களோட பயணம் செஞ்சுட்டே இருங்க, பெல் பட்டன் அழுத்திருங்க, லைக் கொடுத்துருங்க. அதனால எங்களோட இணைந்திருந்தாதான் இன்னும் பல அறிஞர்களுடைய தரவுகள் வந்து உண்மையான தரவுகள், அதை தான் நான் வந்து இன்னைக்கும் சொல்றேன், உண்மையான தரவுகள், மேன்மையான தரவுகளை உங்களுக்கு எங்களால் அளிக்க முடியும். நன்றி, வணக்கம்.